அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. She's not a good actor. உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க கவனிச்சீங்களா? உங்களை நீங்க கமலோட கம்பேர் பண்றீங்க. நீங்க படிச்ச படிப்புக்கு எத்தனையோ நீங்க தொழில்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம், எத்தனையோ துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஏன் ஒரு சோஷியல் மீடியாவை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த மீடியத்துக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் படிச்சது மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? பிசியோதெரபி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷனலாவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலா ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். என்னோட ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா, டிராமா காம்படிஷன்ல இருந்து மோன் ஆக்டிங்ல இருந்து என்னோட டேலண்ட்டை காமிச்சு காலேஜ்ல ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. பயங்கரமா இல்ல உங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்னா சிரிக்கிறானி. இல்ல அதுதான் கேக்குறேன். நீங்க அதுல டாப்பா இருந்துட்டு இத பண்றதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்கு? ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. வந்துட்டாரு திவாகரன்ட்டு. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் முடக்கப்பட்டுச்சு. அப்ப இனிஷியலா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்காக மட்டும் தான் நான் போட ஆரம்பிச்சோம். இவருக்கு இதான் வேலை. அப்படியே சைடு கேப்லனா ஆக்டிங் வீடியோ ரீல்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நடிப்பு அரக்கன் அடங்கொம்மால தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. திருந்த மாட்டீங்கல்ல? திருந்த மாட்டேன். திருத்தண்டா. வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. மக்களுக்கு நல்ல விதமா தானே நான் இருக்கு. நான் உருட்டிட்டே போறேன். அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? முக்கியமா இவங்கள வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தர்பூசணியை சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க. புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். அவங்க வந்து நம்மள தலை தூக்கி வச்சு கொண்டாடுறத இத வந்து என்னன்னா கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றீங்கல்ல. ஆமா. அது ட்ரோல்னா அது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஆனா உங்கள ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை நாளைக்கு நான் லீவ் போட போறேன்னு சொன்னா வயித்து வலின்னு அவரை விட அழகா நடிக்கும். சகோதரர் திவாகர் வந்து நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அச்சுச்சோ அவரா? ஆனா அவர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறார். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. கொலை செஞ்சவனுக்கு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த நியூஸ் பத்தி தெரியாதுடா. என்ன பழக்கம் இது? அது தப்பு இல்ல. முழுமையா தெரியாம யாருக்கும் பாதகம் இல்லாம தான் அதை நான் சொல்லியிருந்தேன். அந்த கருத்து சார்ந்த அவர் சொன்ன விஷயங்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கல சார். முதுகுல குத்திட்டு இல்ல. இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அவர் ஒரு இடத்துல தானும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. ஒரு பொது இடத்துல 4 பேருக்கு தெரியற மாதிரி அவரே இன்ஃப்ளூயன்சர் சொல்லிக்கிறாரு. She's not a good actor. ஸ்கூல் லைஃப்ல இருந்து என்னோட சர்டிபிகேட் ஷேர் பண்ணிருக்கேன். காலேஜ்ல சினிமா துறையிலயும் போய் கால் பதிச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். பொதுக்கரத்துல யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்திருந்தாங்கன்னா 2 பக்கமும் இழப்புகளை தடுத்திருக்கலாம்னு சொன்னேன். நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சுத்த மூடு. பசியோர மாதிரி தான் காதல ஒரு உணர்வுங்க. என்னுடைய சொந்த சமூகத்தை பார்த்தா நான் காதலிப்பேன், என்னுடைய மதத்தை பார்த்தா காதலிப்பேன். ஜாதி படுகொலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. அடுத்து புரிஞ்சுக்கங்க சார். இவ்வளவு நாள் பெத்தவங்களுக்கு தெரியாதா? செருப்பால் அடிப்பண்டா. இது ஒரு 18 வயது நான் அடைந்தால் யார் இந்த நாட்டிற்கு பிரதமர், யார் இந்த நாட்டுக்கு முதல்வர் தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை துணை வந்து யார் எடுக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கு. எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க கவனிச்சீங்களா? உங்களை நீங்க கமலோட கம்பேர் பண்றீங்க. நம்ம யாரோட வேணா கம்பேர் பண்ணி அந்த உயரத்துக்கு போகணும் தான் எல்லாரோடைய கனவும். மக்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா ஹீரோ ஆக முடியாதானா? எனக்கு ஏதாவது வச்சு வாயில குடுக்கும் போல ஹீரோ ஆக முடியாதா? ஹீரோவாவும் ஆகலாம். யாருக்கு எந்த செகண்ட் எப்படி வேணா மாறலாம். உன்னோட செகண்ட் தப்பா மாறக்கூடாதுனால இங்க பேசின்னு இருக்கேன். நீ புரிஞ்சுக்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. இவங்களை ஃபர்ஸ்ட் கோமாளி சொல்றதே தப்புனா ஏன்னு பாத்துக்கிட்டா இவர் கோமாளி தனம் பண்றாரு தெரிஞ்சானே பாக்குறீங்க. மாட்னாடா மானஸ்த சிரிக்க வைக்கிறாரு நீங்க பாக்குறீங்க. நீங்க அப்படித்தானே அவரை ஃபேமஸும் பண்றீங்க. அது வந்து ட்ரோல் பண்ணாலுமே அவருக்கு அது நல்லது தானே. பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. நிறைய பேர் பாக்ஸிங் சொல்லி தராங்க, நல்ல விஷயங்கள் சொல்லி தராங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. ஏன் நீங்க அதெல்லாம் பார்க்கல? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ?
இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் நீங்க வந்து அடிப்படை வசதிகள், சாலை வசதி இல்லாம இருக்கலாம், குடிநீர் இல்லாம இருக்கலாம், அவங்களெல்லாம் நீங்க அரசாங்கத்துக்கு எட்டு போலாம்ல. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி இல்ல ஒரு பிரச்சனைனா பேசுறதுக்கும் நாங்க ரெடியா இருப்போம் சார். ரோட் சரியில்லை, நான் வீடியோ போட்ட அடுத்த 2 நாள்ல அந்த ரோடே மாறிடுச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்னிலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. SMA அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்ட 9 மாச குழந்தை வர்ணிகாஸ்ரீ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்த போது அதன் மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 16 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளனர். அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுங்கிறதுக்கு நாங்க வீடியோஸ் போட்டோம். இந்த இன்ஃபுளுன்சர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடியிலிருந்து 2 கோடி வரை இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை உடனே அப்டேட் பண்றது நாங்க தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அது உடனே நாங்க தான் தெரிய வைக்கிறோம். புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் பண்ணுது சார். அது தப்பான விஷயங்களை தள்ளுது. ஒரு ரீல்ஸ் சாப்பிடுற ரீல்ஸ் பார்த்தா அடுத்த ரீல்ஸே கிளாமரா டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கு லைக் வேற பண்றாங்க, அதனால எல்லார் ஃபீடுக்கும் போகுது. யோ அந்த அனிதா சனின்னு எதுக்கு எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணு போறேன் நானு. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உன் ஃபாலோவர்ஸ் யாருன்னு சொன்னா நீ யார் என்று சொல்கிறேன்ற அளவுக்கு வந்துருச்சு சார். என்னப்பா அந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? டேய் ஏன்டா நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க, நீங்க என்ன விஷயம் பாக்குறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட அந்த டோபமைன்ற ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகி நீங்க நல்ல விஷயங்களா பார்த்துட்டு போவீங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அவங்கள கோமாளின்னு சொன்னோம்ல, இதுல முக்கியமா யார் தெரியுமா கோமாளி? இவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்ல மக்களான நாங்க தான் கோமாளி. ஒரே அவங்க நிமிஷமா சொல்ற சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கண்டென்ட் பத்தி இவ்ளோ பேசுறீங்களே, உங்களை பார்த்து வாங்கி நாங்க எவ்வளவு ஸ்கேம் ஆயிருக்கோம்னு எங்களுக்கு தெரியுமா? மதுரையில ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னாருன்னு ஒரு அத்தோ ஷாப்க்கு போனோம் சார், வாயிலே வைக்க முடியல. நீங்க ப்ரமோஷன் பண்ணும்போது பெய்டுன்னு போடுறீங்களா போடுறது இல்லையா? பெய்ட் கண்டென்ட் தான் போடுவோம் சார். போட மாட்டாங்க சார், மோஸ்டா போட மாட்டாங்க. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? இவங்க செலிபிரிட்டி ஆனதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதை நம்பி எத்தனையோ பேர் வந்தாங்க. அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் 50% பொய். இதோ அங்க உட்காந்துருக்காங்களே செகண்ட் ரோல தேர்டா, என்ன தேடுறாங்க? அவங்க ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்கேன், எனக்கு அந்த கேம் விளையாடி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் அவங்கள நம்பி 30,000 போட்டேன். அது அப்படியே டோட்டலா லாஸ் ஆச்சு எனக்கு. அட கன்றாவியே. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த 30,000 ரூபாய் போட்டாராம். அதுக்கப்புறம் அது இன்னும் வரலைங்கிறாரு. அது உண்மையா? அது உண்மைதான். அப்ப அந்த காசு திருப்பி கொடுத்துறீங்களா இன்னைக்கு? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஆனா நான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணல, நான் பார்த்தத பண்ணேன். இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணேன். காசும் வாங்கல. அப்ப அவர் சொல்றது எப்படி உண்மை நம்பி நீங்க போட்டீங்க அந்த வீடியோவை? பண்ணல நானு. அவர் இப்ப சொல்ல சொன்னாரு, ஷோல தலையாட்டினாரு, கரெக்டா? உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். அது உண்மைதான். எதுக்காக நீங்க அதை பண்ணீங்க? சரி, இது நிறைய நடக்கிறனால நான் அவங்கள வச்சு சொன்னேன் சார். ஒரு விஷயத்த சரியா சொல்லணும்னு நினைச்சது தப்பு இல்ல. அதுக்காக ஒரு பொய் சொல்லி நடக்காத ஒண்ணு நடந்து எனக்கு ஒரு டிஆர்பி ஏத்தி கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஷோவே இது கிடையாது. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற?